அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மாரண்யம் என்கின்ற ஆரணி மாநகரில் கமண்டல நாகநதிக்கு வடக்கே அமைந்துள்ள இரும்பேடு ஹரிஹரன் நகரில் சுமார் 16 அடிக்கு மேலான உயரத்தில் ஒரே கல்லினால் ஆன ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேய சுவாமியும் மற்றும் கருங்கல்லினால் அமைக்கப்பெற்ற உயர்ந்த கர்ப்ப கிரகமும் அர்த்த மண்டபமும் அமைக்கப்பெற்று திருப்பணி நிறைவுற்ற நிலையில் ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு நிகழும் ஸ்ரீ விஸ்வாவசுநாம சம்வத்சரம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி திருதியை திதி மூலா நட்சத்திரம் அன்றைய கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக தனுர் லக்னத்தில் மகா சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேகம் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. அது சமயம் அனைத்து ஆஸ்திக அன்பர்களும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அளவிற்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை அளித்து ஸ்ரீ ராமதூதமான ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேய சுவாமி அருளை பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். கும்பாபிஷேக வைபவத்தின் நிகழ்ச்சி நிரல் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் உற்சவ மூர்த்திகள் கோபுர கலசம் கரிகோலம் வருதல். அன்று மாலை 5:30 மணி அளவில் பகவத் பிரார்த்தனை, யஜமான சங்கல்பம், புண்ணியாக வாசனம், மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், வாஸ்துபதம் பூஜை, பிரவேச பலி, வாஸ்து ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி. தொடர்ந்து கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:30 மணி அளவில் புண்ணியாக வச்சனம், அக்னி பிரதிஷ்டை, அகல்மஷ ஹோமம், மகாசாந்தி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சுதர்சன ஹோமம், பூர்ணாகுதி, கும்பாராதனம், தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் வைபவம். தொடர்ந்து காலை 10 மணி அளவில் அஷ்டபந்தனம் சாற்றுதல், கோபுரம் கலசம் ஸ்தாபித்தல் ஆகியன நடைபெறும். அன்று மாலை 5 மணி அளவில் ஆச்சாரிய வர்ணம், பொது சங்கல்பம் துவங்குதல், புண்ணியாக வச்சனம், அக்னி கடைதல், யாகசால அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷனம், அதிவாச ஹோமம், யாகசாலை கலச பிரவேசம், கும்பாராதனை, ரக்ஷாபந்தனம், ததுக்த ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் வைபவம். கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8 மணி அளவில் புண்ணியாக வச்சனம், கும்பாராதனை, அக்னி ஆராதனம், ததுக்த ஹோமம், மகாசாந்தி ஜப்யம், கண் திறத்தல் வைபவம் நடைபெறும். தொடர்ந்து காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாக ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மகாசாந்தி விசேஷ திருமஞ்சனம், பூர்ணாகுதி, மகாசாந்தி கலச அபிஷேகம், அவதாரிகை, பிரசாதம் வழங்குதல் முதலியன நடைபெறும். அன்று மாலை 5 மணி அளவில் புண்ணியாக வசனம், கும்பாராதனம், அக்னி பிரணயனம், ரக்ஷாபந்தனம், சயனாதிவாசம், அதாவது பள்ளியறை ஹௌத்திரம், பிரதான ஹோமம், மூர்த்தி ஹோமம், ததுக்த ஹோமம், மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி, அவதாரிகை, தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் வைபவம். கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் புண்ணியாக வச்சனம், விஸ்வரூபத்துடன் கோபூஜை நடைபெறும். தொடர்ந்து கும்பாராதனம், அக்னி ஆராதனம், ததுக்த ஹோமம் நடைபெறும். காலை 8:45 மணியளவில் மகா பூர்ணாகுதியுடன் யாத்ராதானம் துவங்கும். காலை 9:12 மணியளவில் கலச புறப்பாடு நடைபெறும். காலை 10 மணியளவில் ஆஞ்சநேய சுவாமி விமானத்திற்கு மகா சம்பிரோக்ஷணம் எனும் வைபவம் நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து காலை 10:30 மணி அளவில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா தீபாராதனையுடன் இறுதியில் பிரம்ம கோஷமும் நடைபெறும். காலை 11 மணி அளவில் சாற்றுமறை ஆனதும் சர்வதரிசனம், பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். காலை 11:30 மணி அளவில் பக்தர்கள் அனைவருக்கும் மகா அன்னதானமும் நடைபெறவிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் மேலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹனுமாரின் திருவருளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் மகனியர்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்யசந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், திருக்கோவிலூர் ஸ்ரீ உபய வேதாந்தம் தேகலீச ராமானுஜ ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர் மடம், வர்த்தமான ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாதி
அம்மன் உலாரிய ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமிகள், ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள், ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தின் ஸ்ரீ சக்தி அம்மா சுவாமிகள், கலவை தவத்திரு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், ஆரணியின் ஜோதிடத் திலகம் சிவஸ்ரீ ரா குமரேசன் ஆகியோரும் இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டு நல்லாசி வழங்கவிருக்கின்றனர். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு பக்தர்கள் அனைவரையும் ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரும் வருக, ஆஞ்சநேய சுவாமி திருவருளை பெறுக. ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான்.